உங்கள் இல்லங்களில் உள்ள உள்ளங்களை கொள்ளை கொள்ள வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜெட் டிவியில் உங்கள் விளம்பரங்கள் வர வேண்டுமா? உடனே போனை எடுங்க 8754051836 மற்றொரு எண் 7904761230 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? இந்த பாருங்க, உங்க வீட்டுல பிரச்சனையா, ஆபீஸ்ல பிரச்சனையா, பசி எடுக்கலையா, தூக்கம் வரலையா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர்கிட்ட லேகியை வாங்க சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் ஜெட் டிவியை போட்டு பாருங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். உங்கள் வீட்டில் குழந்தை அழுதுக்குதா, சாப்பிடாமக்குதா, ஒன்றும் இல்லை, ஜெட் டிவியை போட்டு விடுங்க, எல்லாம் தானாக நடக்கும். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அவங்களுக்கு சோறே போட வேணாம், ஜெட் டிவியை போட்டு விட்டா போதும், அவங்க துட்டு கம்முன்னு போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கோபமாக இருக்கிறவங்க ஜெட் டிவியை பார்த்தா கூட ரொம்ப சாந்தமாகிடுவாங்க. அதுதான் நம்ம ஜெட் டிவி. வணக்கம், இது உங்கள் ஜெட் டிவி. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய இதை ஃபஸ்ட்டு ஷோ இது. நான் உங்கள் இஜே. இன்னைக்கு நம்ம பெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னோட நீ அப்படின்ற ஒரு டைட்டிலில் பெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக பெட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். டாகு, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாரும் வளர்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சக்குப்பத்தில் ஒரு இடத்துல இருக்கோம். அங்கே ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் ஒன்று இருக்குது, ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில், அதை பற்றி என்ன ஏது வளர்ப்பு முறை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்ப்போம் நிகழ்ச்சி. ஷெப்பர்டு, ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி பார்க்க போகிறோம். மஞ்சக்குப்பத்தில் இருக்கிறோம். கஸ்டமர் ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவர் பேர் ஸ்ரீதர். அவரை பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேமு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? என் பேர் ஸ்ரீதர். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இருக்கேன். மஞ்சக்குப்பத்தில் இருக்கீங்க. பெட்ஸு, அதுவும் பர்டிகுலராக டாக், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? இல்லை, எனக்கு ஃப்ரம் எங்கேஜ்லேருந்து டாக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் வந்து இப்போ கார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பிரீட் பண்ணுறதுனால நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இந்த டைப்பு எடுத்ததுக்கு ரீசன், இது எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, இது நேம் என்ன? எஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. லைக் ஷோ கோட், புஷ் கோட் அண்ட் லாங் கோட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து லாங் கோட்ஸில் இன்ட்ரெஸ்ட். லாங் கோட் அண்ட் இந்த சரௌண்டிங்ஸில் லாங் கோட் கிடையாதுன்றதுனால நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக லாங் கோட் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. அண்ட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா லாங் கோட் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால நான் லாங் கோட் யூஸ் பண்ணேன். ஓகே ஓகே. என்ன ஏஜ் ஆகுது, நேம் என்ன? எஸ், இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி இட்ஸ் 2.5 to 3. யா. ஓகே. எடுத்து குட்டிலேருந்தே வளர்க்குறீங்களா இல்லை அடல்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து இப்போ அடல்ட்லேருந்து தான் எடுத்துருக்கேன். ஆமாம், நான் வந்து ஸ்டட் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். ஸோ அதனால ஸ்டட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஃபார் ஷோ பர்பஸ். ஷோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷோவில் இனிமேல் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஷோ இல்லை. இப்போதைக்கு ஷோஸ் பண்ணல, ஸ்டட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. பேர்? இவங்க பேர் வந்து ராணா. ராணா. ஓகே ஓகே ஓகே. இதை நீங்கள் வந்து எப்படி 3 டிஃப்ரென்ஸ் இதுவாக பிரிக்கிறீங்க? இப்போ வந்து பெட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, ஷோ குவாலிட்டி ஒன்று இருக்கு. ஷோ குவாலிட்டிலையும் ஒரு சில டாக்ஸ் மட்டும் தான் ஷோ பண்ணலான்றாங்க, ஒரு சில டாக் ஷோ அலவுட் இல்லைன்றாங்க. ஸோ அதை பற்றின டீடைல் சொல்லுங்க. இப்போ ஷோ குவாலிட்டி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வந்து இப்போ நார்மல் சர்டிஃபைட் பிரீடுக்கும் ஷோவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற பிரீடுக்குமே வந்து அனாட்டமி ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். டாப் அண்ட் ஆங்குலேஷன்ஸ்லேருந்து, ஆட்டிடியூட்லேருந்து அண்ட் கலர் மார்க்கிங் அண்ட் ஹேர் கோட்டட்லேருந்து எல்லாமே டிஃபரன்ஸ் இருப்பாங்க. இப்போ நார்மல் சர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா தேர் ஆல்சோ குட், பட் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பெசிமென்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பெட் குவாலிட்டி ஆப்வியஸ்லி நீங்கள் பியூர் கான்ஃபிடென்ட்லாம் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அண்ட் லுக் அந்த அளவுக்கு இருக்காது. வெயிட் எல்லாத்துலேயுமே. இதோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி? லாங் ஹேர் இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றீங்க? லாங் கோட் கிளைமேட்டுக்கு அது எஸ், ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நம்மளோட கிளைமேட் கொஞ்சம் ஹீட்ன்றதுனால நம்மளுக்கு ஷோ கோட்டை கொஞ்சம் ஈஸி, மேக்ஸ் டு மேக்ஸ். லாங் கோட்டட் வந்து கொஞ்சம் அடிஷனல் மெயின்டெனன்ஸ் தான், பட் ஃபைன். தேர் ஆர் சம் வேஸ். ஸோ ஃபுட் ஹேபிடேஷன்ல இருந்து மினிமம் மெயின்டெனன்ஸ்ல தான் நம்ம பண்றோம். ஸோ ஐ திங்க் தே ஆர் அடாப்டட் டு அவர்.
ஓகே. நம்ம ஊர் வெயிலுக்கு அடாப்ட் ஆகுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம். பண்ணிருக்கீங்க. ஆமா. ஸோ அடிஷனல் நம்ம பிளான் பண்றதுனால மட்டும்தான் லாங் கோட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இட்ஸ் நாட். ஏன்னா நார்மலா இப்ப இருக்கிற இந்த ஒரு அட்மாஸ்பியருக்கே இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. முடி கொட்டும், ஸ்கின் இஷ்யூஸ், ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. ஆனா உங்க டாக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த கிளைமேட்டுக்கு இது எப்படி அடாப்ட் ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்றது. எடுத்தது எங்க இருந்து எடுத்தீங்க? ஆக்சுவலா நான் வந்து கர்நாடகால இருந்து எடுத்தேன். கர்நாடகால இருந்து. ஓகே ஓகே. அதனால ஓரளவுக்கு எஸ் நம்ம கொஞ்சம் நம்ம சவுத் கிளைமேட்டோட இன்பில்டா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் போக டேஸ் ஆக ஆக அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க வித் மினிமம் மெயின்டெனன்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்டட்னா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கேஷ் மீட்டிங்கா ஒரு பப்பி பேசிக்? மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம வந்து பப்பி பேசிக்ல எல்லாம் பண்றோம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ரெஃபரன்ஸ்ல இருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் பப்பி பேசிக்ல பண்றோம். இன் கேஸ் ஆஃப் ரொம்ப அன்னோன் பர்சன்ஸ் யாராவது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்கறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கேஷ் பேசிக்ஸ் பண்ணுவோம். கேஷ் பேசிக். இப்போ இந்த அளவுக்கு இப்போ ஒரு பப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னா அது என்ன பிரைஸஸ் வரும்? ஒரே இதே மாதிரியே ஒரு பப்பி எடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா இப்போ இதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதோடைய லிட்டரோட இதுதான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா பேப்பர்ஸ் போட்டு கொடுத்தா எப்படி, இல்ல பேப்பர்ஸ் இல்லாம தரீங்க அப்படின்னா என்ன பிரைஸ்? இது இப்போ இவரோட பப்பீஸ் பேப்பர்ஸ் இல்லாம பாத்தீங்கன்னா ஆவரேஜ்லி ஃப்ரம் 15 to 20 இருந்து ஸ்டார்டிங் ஆகும் வித்வுட் பேப்பர்ஸ். ஆமா, வித் பேப்பர்ஸோட நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 30+. ஓகே ஓகே ஓகே. அது கலர்ல மோஸ்ட்லி பிளாக் டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஃபேஸ் வந்து பிளாக் ஃபேஸஸ்ல இருக்கு. இது எப்படி இதை செலக்ட் பண்ணி? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்ல மேக்ஸிமம் பிளாக் அண்ட் டேன் பார்த்திருப்பாங்க, கிளியர் டேன் ஃபேஸ்ல பார்த்திருப்பாங்க. ஸோ இவரோட பிளாக் ஃபேஸ் டாமினேஷன் வந்து இப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நான் இப்போ சூஸ் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் அனாட்டமி டோட்டலா வந்து எக்ஸ்ட்ராக்டரா காட்டணும்ன்றதுனால மார்க்கிங் வைஸ் எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகே. இது ஏதாவது ஸ்டட்டிங் கொடுத்துருக்கீங்களா? இது எஸ் ஸ்டட் கொடுத்துருக்கோம். 1 or 2 ஃபீமேல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன் லாஸ்ட் மந்த்ல. ஓகே. ஸோ அப்கமிங் டேஸ்ல சில ஃபீமேல்ஸ் வர வேண்டியது இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. ஷோனா என்ன, ஷோல என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏது? எஸ் இப்போ ஷோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து ரன்னிங் பார்ப்பாங்க, அனாட்டமி பார்ப்பாங்க அண்ட் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ டாக் நிறுத்தி காட்டுற ஸ்டாக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. கேசிஏ ஷோஸ்ல இது இல்லைனா இன் கேஸ் ஆஃப் எஃப்சிஏ ஷோஸ்ல நம்ம போகும்போது தான் இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஷோ காம்படிஷன்ஸ் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் த காம்படிஷன், டாகோட ஆட்டிடியூட் அண்ட் டாகோட வின்னிங்ஸை பொறுத்து அண்ட் பிளட் லைன்ஸை பொறுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே டிஃபர்மெண்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு ஃபுட்டுனா என்ன ஃபாலோ பண்ணலாம், என்ன ஏது? இப்போ நாங்க மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் 2 times a day நாங்க ஃபீட் பண்றோம். ஸோ மார்னிங் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். கெனன் கிரேக் பிராண்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு. அண்ட் நைட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம்மேட் ஃபுட் தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். எவ்ரிதிங் லைக் சிக்கன், பீஃப் அண்ட் ஆல்சோ எக் கொடுக்குறோம். அண்ட் கர்ட் ரைஸ் ட்வைஸ் வீக் கொடுத்துறோம். அண்ட் மேக்ஸிமம் நாங்க வந்து ஹோம்மேட் ஃபுட்ன்றதுனால இட்ஸ் வெரி ஹைஜீனிக். வெஜிடபிள்ஸோட நம்ம எல்லாமே. கேரக்டர் வைஸ் எப்படி இருக்காரு? படல்டா எடுத்திருக்கீங்க, இங்க அடாப்ட் ஆயிருக்கா உங்களுக்கு? இட்ஸ் குட் ஃபார் கார்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்டிங்க்கு நல்லா இருப்பாங்க. ஸோ அடல்ட்டா எடுத்திருக்கோன்றதுனால கொஞ்சம் ஹார்ஷ் நேச்சர் இருக்கும். பட் இவங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறாங்க கேரக்டர்ல. ஸோ மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்றப்போ தே ஆர் வெரி ஈஸி ஃபார் மீ அடாப்ட். ஓகே ஓகே. வீட்டில் மற்ற டாக்ஸ் கூடயும் பெட்டா? தே ஆர் வெரி மிடில் டு அதர். ஓகே 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 ஓகே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு என்னோடு நீயுடன் இணையலாம். தமிழகம் முழுவதும் உங்கள் இல்லங்களில் உள்ள உள்ளங்களை கொள்ளை கொள்ள வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜெட் டிவியில் உங்கள் விளம்பரங்கள் வர வேண்டுமா? உடனே போனை எடுங்க 8754051836, மற்றொரு எண் 7904761230 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம். உங்கள் ஜெட் டிவியில் உலக வரலாற்றிலேயே புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சிகள் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் உங்கள் ஜெட் டிவியில் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி வரும். அது என்னன்னு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். மறக்காதீங்க. ஜெட் டிவி, ஜெட் டிவி, ஜெட் டிவி.
நம்ம ஹீரோ மார்ட்ல இப்ப லேட்டஸ்டான மிக்ஸ் நோட் கேஷ் கவுண்டிங் மிஷின் வந்திருக்கு. இதுல வேகமா பணம் எண்ணலாம். எல்லாம் பழைய புதிய நோட்டுகளை தனித்தனியா 10 ரூபாய் எவ்வளவு, 100 ரூபாயில எவ்வளவு, 500 ரூபாய், 200 ரூபாய் எத்தனைன்னு எண்ணி கொடுக்கறது. அப்புறம் மொத்த தொகை எவ்வளவுன்னு காட்டிடும். அது மட்டும் இல்லாம 100% துல்லியமா கள்ள நோட்டுகளை லேட்டஸ்ட் 3D சென்சார் மூலமா ஸ்கேன் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நேரத்தையும் மிச்சப்படுத்தி தேவையற்ற நஷ்டத்தை தவிர்க்கலாம். நம்ம ஹீரோ மார்ட்ல ஒரு வருட உத்தரவாதத்துடன் கூடிய சேல்ஸ், சர்வீஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வசதியும் இருக்கு. Hero Mart Cash Counting and Billing Machine. தொடர்புக்கு 9444307037. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாப்பிட்றத விட சமைக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கா? அந்த ஆசையை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறீங்களா? அப்போ எங்களுடைய ஜெட்டிவி மூலம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. பேக் டு த ஷோ. இப்போ இவ்வளோ நேரம் கஸ்டமர்கிட்ட நம்ம பேசணும், என்ன ஏது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆரிஜின் என்ன, எங்கேருந்து வந்தது, என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இது ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். ஸோ இதோடைய இதுலேயே வந்து ஆரிஜின் இருக்குது. ஜெர்மனில் வந்து அவங்க ப்ரீட் பண்ணது. ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களுக்காக ப்ரீட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் எஃப்சிஐ இதை ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ரெஜிஸ்டர் பண்ணி ஷோவில் இறங்குச்சு. ஷோ வந்ததுக்கு அப்புறம் இதோட அனாட்டமி இயர் பை இயர் மாறி இப்போ இந்த டைப்ல இந்த ஷெப்பர்ட்ஸ் இருக்கு. முன்னாடி வந்து இந்த ஷெப்பர்ட் இப்படி கிடையாது. ஸோ அதோடைய டாப் லைன் ஆங்குலேஷன் என்னன்றதை நான் கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டாப் லைன் ஆங்குலேஷன்ன்றது இயர் பை இயர் மாறி இப்போ இது என்ன டாப் லைன் ஆங்குலேஷன்ல இருக்கோ இதுதான் ஸ்டாண்டர்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கு, நிறைய கோட்டட் இருந்திருக்கு, ஷோ கோட் இருக்கு, லாங் கோட் இருக்கு. ஸோ இது வந்து லாங் கோட்டு. ஷோ கோட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். அதுலேயே ஷார்ட் கோட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பாடியோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப ஷார்ட் கோட்டு. அடுத்தது வந்து ஷோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கும், ஒரு 3 இன்ச் 4 இன்ச் இருக்கும். அதுதான் ஷோ கோட்டு. அடுத்தது புஷ் கோட். அது உங்களுக்கு புஷ்ஷியாக இருக்கும். டாக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஃபியாக இருக்கும். ஸோ அது புஷ் கோட். இது லாங் கோட். உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா ஃபாலோ ஆகும், நல்லா இதுவாக இருக்கும். இது இப்போதான் லேட்டஸ்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் தான் இதை வந்து ஷோவில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாங் கோட் ஷோலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாங் கோட் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். அதே மாதிரியே ஏசியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க வெளியே. ஆனால் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் அதிகம். இதோடைய கோட்டிங் மெயின்டைன் பண்ணுறது, இதோடைய ஷாம்பூஸு எல்லாமே வந்து மற்ற டாக்ஸ் எல்லாத்தை விட இது டிஃப்ரெண்ட். இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து டெய்லி கோம் பண்ணணும். இதோடைய மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்தா மட்டுமே இது இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதோடைய மெயின்டெனன்ஸ் இது. ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிக் பார்ப்பாங்க. ஷோ ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு டாக்னா இதான் ஹைட்டு, இதான் லெங்க்த்து. ஸோ அதோடைய டீத்லேருந்து டெய்ல் வரைக்கும் பார்ப்பாங்க, அவருடைய ரன்னிங் ஸ்டைல் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் தான் சாம்பியன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதில் வந்து சிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ 4 சிசி வாங்கினா தான் ஒரு டாக் சாம்பியன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு ப்ரீடு ஷோன்னு பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு தான். ஏன்னா ஒரு ரிங் முடிஞ்சு ஒரு டாக் சிசி வாங்குறதுக்கே 2 to 3 hours மேலே ஆகிடும். ஸோ ஒரு டாக் ரிங் உள்ள இறங்குச்சுன்னா 15 to 20 ரவுண்டுக்கு மேலே ஓடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ப்ரீடு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரீடு. நானே ஷெப்பர்டோடைய ஒரு பெரிய ஃபாலோவர், ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல மெயின்டெனன்ஸோட இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு டாகு கடலூரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் பார்க்குறேன். ஸோ இது நல்ல டாகு, நல்ல வெல் மெயின்டெனன்ஸோட பக்காவாக இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு என்னோடு நீயுடன் இணையலாம்.
தமிழகம் முழுவதும் உங்கள் இல்லங்களில் உள்ள உள்ளங்களை கொள்ளை கொள்ள வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜெட் டிவியில் உங்கள் விளம்பரங்கள் வர வேண்டுமா? உடனே போனை எடுங்க 8754051836 மற்றொரு எண் 7904761230 என்ற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஈரோ மார்ட்ல இப்ப லேட்டஸ்டான மிக்ஸ் நோட் கேஷ் கவுண்டிங் மிஷின் வந்திருக்கு. இதுல வேகமா பணம் எண்ணலாம். எல்லாம் பழைய புதிய நோட்டுகளை தனித்தனியா 10 ரூபாய் எவ்வளவு, 100 ரூபாயில எவ்வளவு, 500 ரூபாய், 200 ரூபாய் எத்தனைன்னு எண்ணி கொடுக்கறது. அப்புறம் மொத்த தொகை எவ்வளவுன்னு காட்டிடும். அது மட்டும் இல்லாம 100% துல்லியமா கள்ள நோட்டுகளை லேட்டஸ்ட் 3D சென்சார் மூலமா ஸ்கேன் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நேரத்தையும் மிச்சப்படுத்தி தேவையற்ற நஷ்டத்தை தவிர்க்கலாம். நம்ம ஈரோ மார்ட்ல ஒரு வருட உத்தரவாத கூடிய சேல்ஸ் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வசதியும் இருக்கு. Hero Mart Cash Counting and Billing Machine. தொடர்புக்கு 9443070037. டான் 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 பாட்டி தொட்டி தமிழ்நாடு ஆல் ஓவர் சிட்டி ஃபுல்லா அன்லிமிட்டட் அட்ராசிட்டி ஆராம்பம். உங்களுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா? உங்களோட தனித்திறமை எல்லாத்துக்குமே நம்மளோட ஜெட் டிவில ஒரு அரிய வாய்ப்பு போயிட்டு இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா ரெடி. டான் 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 டான். Lights, camera, rolling, action. என்னடா ஆக்ஷன் கட்னு ஒரு டைரக்டர் ரேஞ்சுக்கு பேசணும்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு டைரக்டர். நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன், நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஆனா என் திறமைகளை வெளிக்கொண்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு தாங்க நம்ம ஜெட் டிவி. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங். கட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கிறீங்களா? இந்த பாருங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனையா, ஆஃபீஸில் பிரச்சனையா, பசி எடுக்கலையா, தூக்கம் வரலையா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அவர்கிட்ட லேகியை வாங்க சாப்பிடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் ஜெட் டிவியை போட்டு பாருங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். உங்கள் வீட்டில் குழந்தை அழுதுங்குதா, சாப்பிடாமக்குதா, ஒன்றும் இல்லை, ஜெட் டிவியை போட்டு விடுங்க, எல்லாம் தானாக நடக்கும். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அவங்களுக்கு சோறே போட வேணாம், ஜெட் டிவியை போட்டு விட்டா போதும், அவங்க துட்டு கம்முன்னு போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கோபமாக இருக்கிறவங்க ஜெட் டிவியை பார்த்தா கூட ரொம்ப சாந்தமாகிடுவாங்க. அதுதான் நம்ம ஜெட் டிவி. ஹலோ குட்டீஸ், நீங்க துருத்துருன்னு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்க ஒரு குட்டீஸா? ஆனா நீங்க பேசுறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்கிறோம். நீங்க 18 வயசுக்கு உட்பட்டவர்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோஸை சென்ட் பண்ணுங்க. உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட உலகம் உங்களை கண்டறிய ஜெட் டிவி கொடுக்கும் அரிய வாய்ப்பு. வெல்கம் பேக் டு த ஷோ. என்னோட நீ இதோடைய பிரீட் வைஸ் அது இதெல்லாம் பார்த்தோம், ஷோ இதெல்லாம் பார்த்தோம். இதோடைய கேரக்டர் வைஸ் பார்க்க போகிறோம். கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பிரீட்ஸு. மற்ற பிரீட் கூட மிங்கிள் ஆகிறதோ இல்லை மற்ற பிரீட் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதோ எல்லாமே நல்லா இருக்கும். அதேமாதிரி வீட்டுக்கு ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு கம்பேனியன்னா ஷெப்பர்டு தான். ஏன்னா ஷெப்பர்டு வளர்த்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஏன்னா ஷெப்பர்டுடைய அந்த ஒரு கேரக்டரு மற்ற டாக்ஸில் பார்க்க முடியாது. அதே மாதிரியே சொல்கிற பேச்சு கேட்குறதுல ரொம்ப நல்ல ஒரு பிரீடு இது. நம்ம என்ன கமெண்ட் பண்ணுறோம், நம்ம அதுக்கு என்ன சொல்லித்தரோம், ஒரு 3 months to ஒரு 6 months 7 months வரைக்கும் அதுக்கு என்ன கமெண்ட் நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மீதி பிரீட்ஸ்லேயே அது உண்டு, ஆனால் அது மற்ற எல்லாத்த விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சொல்கிறத உடனே கப்புன்னு பிடிச்சிக்கும், நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்கும்.
ஸோ அதனால தான் ஷோ ட்ரைனிங் அது இது எல்லாமே வந்து ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு தான் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் லேபு கவர்மெண்ட்ஸ் எல்லாம் செகண்டரி. அவங்களுடைய சாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெப்பர்டாக தான் இருக்கும். ரீசன் என்னன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாகு. அதே மாதிரியே நம்ம சொல்கிறத கேட்கறதாகட்டும், அது ஃபாலோ பண்ணி செய்யறதாகட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு இது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும். கார்டனிங்க்கு ரொம்ப நல்ல டாகு. வீட்டில் வேற யாரையும் விடாது. இப்போ கடிக்கிறது போகிறது வர்றது இல்லை வெளி ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஷெப்பர்டு வந்து அட்டாக் பண்ணி கடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் அட்டாக் பண்ணி நிறுத்தி வைக்கும். அதில் வந்து ஷெப்பர்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ரீடு. அதில் அடுத்தது மற்ற டாக்ஸ் கூட இருக்கிறது அது இது எல்லாமே சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி ஷெப்பர்ட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஒரு சின்ன பசங்கள்லேருந்து ஒரு 15, 16 ஸோ அந்த ஏஜ்லேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஷெப்பர்ட் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு டாக் இருந்திருக்கு. ஸோ அதனால வீட்டில் வளர்க்குறதுக்கு எல்லாமே நல்ல டாக். ஒரே ஒரு விஷயம்னா மெயின்டெனன்ஸ் ஒன்று தான். அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஷெப்பர்ட்ஸ் வளர்க்கலாம். நம்ம கிளைமேட்டுக்கும் எல்லாத்துக்குமே அடாப்ட் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரீடு. ஸோ ஷோ பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கேரக்டர் வைஸ் பார்த்தாச்சு. ஃபுட்டு பார்க்கணும். ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ட்ரை ஃபுட்டு, நைட்டு சிக்கன் ரைஸ் வைக்கிறதா கஸ்டமர் சொன்னார். ஸோ அது தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது மெயினான விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் இப்போ ட்ரை ஃபுட்ஸே நிறையா வந்துருச்சு. பெடிகிரி அது இது சாப்பி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு 6 to 7 months ஃபாலோ பண்ணியே ஆகணும். சில பேர் பாதி ஃபுட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பேக் தீர்ந்துருச்சுன்னா அதர் ஃபுட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா 6 months வரைக்கும் அந்த ஒரு ஃபுட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே அதோடைய க்ரோத்து, அதோடைய ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கும். ஆஃப்டர் 6 months கூட நீங்கள் அடுத்த ஃபுட்டு மாறிக்கலாம். ஸோ ஒரு ஃபுட்டை விட அட்வான்ஸாக அடுத்த ஃபுட்டு இருக்கும். அடுத்த ஃபுட்டுக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஆனால் கரெக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல கம்பெனினா ஷெப்பர்டை எப்போவுமே வீட்டில் வளர்க்கலாம். ஒரு நல்ல ப்ரீடு. அதே மாதிரியே இந்த மாதிரி லாங் கோட் பார்க்குறது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு லாங் கோட் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கடலூர் உள்ள ஒரு லாங் கோட் இந்த அளவுக்கு பார்க்குறது ஹாப்பி. இப்போ இதான் ஒரு டாகுடைய டாப் லைன் ஆங்கிலேஷன் வாங்க. டாப் லைன் அப்படின்றது நெக்கிலேருந்து பாட்டம் வரைக்கும் இறங்கணும். ஸோ ஸ்லாண்டிங்காக இறங்குற இந்த டாப் லைனும் இருக்குது. கேமல் மாதிரி சில டாப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் மேலே வந்து இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இப்போதைக்கு இங்கே ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த மாதிரி டைப்புடைய டாக்ஸ் தான். ஆங்கிலேஷனை கரெக்டாக இன்னும் நிற்கலை, நான் நிற்க வச்சு காமிக்கிறேன். வெல்கம் பேக் டு என்னோட நீ. ஸ்ரீதர் அவர்கிட்ட நம்ம பேசணும், நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது இதோடைய அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதோடைய டாப் லைன் ஆங்கிலேஷன் என்ன, ஷோவில் என்ன ஸ்டாக் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்ரீதர்கிட்ட பேசுனது இதோட முடியுது. பார்க்கலாம் என்னோட நீ அடுத்த வாரம் பார்ப்போம். வேற ஒரு பெட், வேற ஒரு இடத்தோட, புது அட்மாஸ்பியரோட நான் உங்களை சந்திக்கிறேன். குட் பை. தமிழகம் முழுவதும் உங்கள் இல்லங்களில் உள்ள